வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழக அரசு பல விதிமுறைகளை நிர்ணயம் செய்துள்ளது. அந்த விதிமுறைகளின் கீழ் உள்ளவர்கள் மட்டுமே இந்த திட்டத்தில் பயனாளர்களாக சேர முடியும். மற்றவர்களின் விண்ணப்பங்கள் கட்டாயம் நிராகரிக்கப்படும். அந்த வகையில் ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த விதிமுறையை தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி இல்லாதவர்கள் என்ற அம்சத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளது. அதே நேரத்தில் சில ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு விலக்கு கொடுத்திருக்கிறது. இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் போன்ற திட்டங்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று விலக்கு கொடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு விதிப்படி இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பிக்க தகுதியானவர் என தெரிவித்து உள்ளது. அதேபோல் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் கீழ் உரிமை தொகை வாங்க தகுதி உள்ளவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று விலக்கு உள்ளது. எனவே தவறான தகவல்களை நம்பி உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை இத்தகைய குடும்பத்தினர் விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனடியாக விண்ணப்பிக்கவும். பலர் ஓய்வூதியம் பெற்றாலே இந்த ஒரு உரிமை தொகை கிடைக்காது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தகவல் தெரிந்தவர்கள் அறியாமல் இருக்கும் தகுதியான ஏழை எளிய பயனாளிகளுக்கு தெரியப்படுத்தவும். அந்த குடும்பத்தினர் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 பெற முடியும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, உங்களை சார்ந்தவங்க இந்த திட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.